நமக்கெல்லாம் தெரியும் C ஃபார் கேரட் அப்படின்னு நம்மலாம் சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருக்கோம். அந்த காலத்தில் மெக்கல்லே பிரபு வந்து அவர் இங்கிலீஷ்காரர் துறைங்கிறதுனால அவங்க நாட்டில் சாப்பிடக்கூடிய கேரட் வந்து எந்த அளவுக்கு கண்ணுக்கு நல்லதுங்கிறதுனால அவர் C ஃபார் கேரட்னு ரொம்ப எளிதாக வந்து கேரட் வந்து கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் நம்ம நாட்டில் விளையக்கூடிய முருங்கைக்கீரை அந்த கேரட்டை விட பல ஆயிரம் மடங்கு கண்ணுக்கு நல்லதுள்ள சத்துக்கள் கொடுக்கக்கூடியதுன்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஒருவேளை M ஃபார் முருங்கைக்கீரைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அந்த அளவுக்கு முருங்கைக்கீரை மிக மிக உயர்ந்த கண்ணுக்கு பலன் தரக்கூடிய ஒரு கீரை. கண்களுக்கு வந்து ஒரு நல்ல சத்துக்கள் வேணும்னா பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு ஒரு சத்து வேணும். அதனுடைய ப்ரிகர்சர்ஸாக இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ் வந்து மிக அதிக அளவில் கிட்டத்தட்ட 80,000 அளவு 90,000 அளவுன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு முருங்கைக்கீரையில மட்டும்தான் இருக்கு. அந்த முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமே ஒரு பழுத்து ஒரு மஞ்சள் கலர்ல பழுத்து போறதுக்கு காரணமும் அதுல இருக்கக்கூடிய கரோட்டினாய்ட் சத்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அப்படின்னு சொல்லி தாவரவியலாளர்கள் சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை. அப்புறம் நீங்க கனிம சத்துக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இரும்பு சத்து எவ்வளவு இருக்கு, கால்சியம் சத்து இருக்கு, மேங்கனீஸ் சத்து எவ்வளவு இருக்கு, பொட்டாசியம் எவ்வளவு இருக்கு, இப்படி ஒவ்வொரு சத்துக்களாக பட்டியலிட்டு பார்த்தோம்னா மற்ற எல்லா கீரைகளை விட முருங்கைக்கீரையில அவ்வளவு சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து அடிக்கடி உணவுகள்ல சேர்த்து கொள்ளலாம். கீரையா தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டாஞ்சோறு செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை போட்டுப்பாங்க. வேற ஏதாவது கூட்டுக்கறி எல்லாம் செய்யும் பொழுது அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துப்பாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கடி சேர்க்கப்பட வேண்டிய ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில வந்து உடல்ல நமக்கு வந்து இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தம் வந்து அப்பப்போ குறைஞ்சிருக்கும். சில பேருக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப கூட இருக்கும். ரத்த அழுத்தத்தை சீராக வைத்திருப்பதற்கு கூடியவர்களுக்கு குறைக்கிறதுக்கும் குறைஞ்சு போனா அதை சீராக வைத்திருப்பதற்கும் ஆன ஒரு கீரை வந்து முருங்கைக்கீரை மட்டும்தான். குறிப்பா ரொம்ப ரத்த கொதிப்பு இருக்கு, நான் தினம் வந்து ரத்த கொதிப்புக்கான மாத்திரை எடுத்தாக வேணும்னு எங்க மருத்துவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க உணவில் அதிமுக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வந்து முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரையை வந்து நல்ல ஒரு சூப்பு மாதிரி போட்டு முருங்கைக்கீரை நல்லா வேக வச்சு தண்ணீரோட வேக வச்சு அந்த தண்ணீரை வெளியேற்றிடாம அதுலேயே நிறைய தனியாக சின்ன வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சேர்த்து போட்டு அந்த சூப்பை வந்து காலை உணவோடு சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு அந்த ரத்த கொதிப்பு குறையிறத இன்னைக்கு அறிவியல் பூர்வமா பார்த்திருக்காங்க. சில பேர் முருங்கைக்கீரை இடிச்சு அந்த சாரோட சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா பக்குவப்படுத்தி குழம்பு மாதிரி வச்சு கூட சாப்பிட்றவங்க இருக்காங்க. முருங்கைக்கீரை சூப்பு வந்து நிச்சயமாக ரத்த கொதிப்பு நோயாளிகள் அன்றாடம் சாப்பிடப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து பித்த கிருகிருப்பையும் போக்கும். அந்த ரத்த கொதிப்பு அளவு வந்து கொஞ்சம் ரொம்ப 180 100 எல்லாம் இருக்கு, மாத்திரை போட்டாதான் குறையுதுன்னு இருக்கிறவங்க தொடர்ச்சியா இதை எடுத்துட்டு வர அவர்களுடைய காலை நேரத்துல ரத்த கொதிப்பு கூடுற தன்மை வந்து குறையறத வந்து மருத்துவர்கள் இன்னைக்கு அறிந்து சொல்லியிருக்காங்க. அதனால முருங்கைக்கீரை அவ்வளவு சிறப்பான ஒரு கீரை. எப்போ ஒரு பொருள் வந்து ரத்த கொதிப்பையும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துதோ அது இதயத்துக்கும் நல்லதாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி நவீன அறிவியல் உணவு அறிவியல் சொல்லக்கூடிய நார்ச்சத்து மிக அதிகமாக உள்ள கீரைகள்ல முருங்கைக்கீரையும் ஒண்ணு. சோ ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு மிக அதிகமா இடைக்காலங்கள்ல அதாவது நடுத்தர வயதை ஒட்டி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியது வந்து நிறைய நார் எடுங்க, ஃபைபர் எடுங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா வெஜிடேரியனா இருக்காங்க, மரக்கறி மட்டும் தான் சாப்பிடுறாங்க, புலால் உணவு சாப்பிடுறது இல்லை அப்படின்னா அவர்களுக்கு இயல்பாகவே அந்த ஃபைபர் சத்து குறைவாக இருக்கும். அந்த ஃபைபர் சத்தை நம்ம வந்து கூடுதலா கவனம் செலுத்தி எடுக்காம போயிட்டோம் அப்படின்னா அதனாலேயே அவருக்கு வந்து மலச்சிக்கல் வரலாம். ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்பு அளவு கொலஸ்ட்ரால் அளவு கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதை குறைப்பதற்கு கரையும் நார்கள் கரையாத நார்கள் ரெண்டு சத்தும் வேணும். அது ரெண்டுமே முருங்கைக்கீரையில நிறைய இருக்கு. சோ அதனால கூடுதலா பாத்தீங்கன்னா மற்ற கனிமங்கள் உப்புக்கள் இதெல்லாம் தாண்டி இந்த நார்ச்சத்து பொருட்களும் வந்து முருங்கைக்கீரையில கூடுதலா கிடைக்குது. ஸோ மொத்தத்துல முருங்கைக்கீரைக்கு இணையான ஒரு விலை உயர்ந்த காயை கூட நம்ம தேட முடியாது. ஏன்னா ஒரு காயில வந்து உருளைக்கிழங்கு எடுத்தா அதுல வந்து குளுக்கோஸ் மட்டும் தான் கிடைக்கும். கேரட் எடுத்தீங்கன்னா அதுல பீட்டா கரோட்டின் மட்டும் தான் கிடைக்கும். அவரைக்காய் எடுத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் நல்ல ஃபோலிக் ஆசிடும் அந்த மாதிரி விட்டமின் பி மட்டும் தான் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு காயையும் சொல்லிக்கொண்டே போனால் அதுக்கு ஒரு பலன் இருக்கலாம், இல்ல 2-3 பலன் இருக்கலாம். பல பலன்களை தன்னுள்ளே பொதிந்து
ரொம்ப ஒரு சமர்த்தா இருக்கக்கூடிய ஒரு அலட்டிக்கொள்ளாத ஒரு விஷயமா இருக்கக்கூடியது முருங்கைக்கீரை மட்டும்தான். அதுக்கு பெரிய விலை கிடையாது, ஆனாலும் அது அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை வந்து இந்த முருங்கைக்கீரை செய்யும். அதனால கண்டிப்பாக முருங்கைக்கீரையை வாரத்துக்கு 2 நாளும் 3 நாளும் நம்ம பயன்படுத்தி தான் வரணும். ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே முருங்கைக்கீரையை வந்து ரொம்ப தயிரோட சேர்த்து சாப்பிட்றது நல்லது கிடையாது, இரவுல சாப்பிட்றதும் நல்லது கிடையாது. இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டா வயிறு வலி வருகிறது, இல்லைன்னா மலத்துல வந்து அப்படியே கீரை போகுது, பேதியை உண்டாக்கிறதுங்கிற மாதிரி ஒத்துக்கொள்ளாத நபர்கள் அந்த கீரையை தவிர்த்திடலாம். மற்ற எல்லாருமே முருங்கைக்கீரையை நம்ம சாதாரணமா அடையில கடலைப்பருப்பு போட்டு அடை செய்யும் போது அதுல முருங்கைக்கீரை போடலாம், கூட்டாஞ்சோறு மாதிரி காய்கறிகளை சேர்த்து சமைக்கும் போது அதுல அந்த கீரையை போட்டு சாப்பிடலாம். பிற காய்கறிகள் வதக்கும் பொழுதும் பிற கூட்டு செய்யும் பொழுதும் இந்த முருங்கைக்கீரையை குறைந்த அளவுக்கு செய்து கொள்ளலாம். முருங்கைக்கீரையை சில பேர் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே உலர்த்தி வைத்து சாதாரணமா கீரையை வந்து பறிச்சு நல்லா நிழல்ல உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுட்டு அந்த பொடியை வந்து சாதத்துல போட்டெல்லாம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கு கூட்டிட்டு வருது. அப்படி செய்யலாம். எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் என்னன்னா, இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல முருங்கைக்கீரை ஏற்றுமதி ஆகிறது. அதனுடைய விட்டமின்களுக்காக, அதனுடைய உப்புக்களுக்காக ஒரு சத்தான ஃபங்க்ஷனல் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உடலுக்கு மிக ஆரோக்கியம் தரக்கூடிய உணவாக. இன்னொரு பேர் வந்து நியூட்ராசூட்டிக்கல் அப்படிம்பாங்க. அதாவது நல்ல சத்து நிறைந்த செறிவுள்ள பொருட்களை மருந்து போல ஆனா மருந்தாக இல்லாமல் உணவின் கூறாக கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் உலகம் முழுக்கவே இருக்கு. அப்படி ஒரு நியூட்ரோசூட்டிக்கலா ஃபங்க்ஷனல் ஃபுட்டா இன்றைக்கு முருங்கைக்கீரையினுடைய பொடி, முருங்கைக்காயை உலர வைத்து பொடி செய்து அதை கொடுப்பது இன்றைக்கு உலக அளவுல பெருகிட்டு வருது. மேலும் பல மருத்துவ குறிப்புகளை சிறந்த மருத்துவர்களிடமிருந்து பெற ஹெல்த் பாஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கனை